வணக்கம் and welcome to Pebbles Tamil channel viewers. நம்மளுடைய சேனல்ல தீபாவளி ஸ்பெஷலா நிறைய பட்டாசு கடைகள், பலகார கடைகள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து வெளியில் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய கேட்டர்ஸ் வந்து இந்த கேட்டரிங் பண்ணக்கூடியவங்க கேட்டர்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி தீபாவளி பலகாரங்களை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களில் கிட்டத்தட்ட 20 வருஷத்திற்கு மேலாக தீபாவளி பலகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் கேட்டரிங்கில் ஒரு முன்னணி கேட்டர்ஸாக இருக்கக்கூடிய கமலாம்பால் கேட்டர்ஸ் அவங்க வந்து தீபாவளி பலகாரங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க, அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும், ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போய் நாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க கடைக்குள்ளே போகலாம். தீபாவளி ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய முறுக்கு, அதிர்ஷம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த வருஷம் வந்து அவங்க கருப்பட்டி மைசூர் பாக்கு ஸோ அப்படின்றத புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக நெய் மைசூர் பாக்கு, இது வந்து நம்ம ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் அல்வா, அடுத்து இது வந்து பால் பேடா. ஸோ இந்த நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எவ்ரி இயர் வந்து இங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மைசூர் பாக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து முன்னாடி வீட்டில் செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மைசூர் பாக்குலாம் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்காக இருக்கும். அதேமாதிரி லட்டு இருக்குது. ஸோ லட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் அவங்க வந்து புதுசாக இந்த மாதிரி கருப்பட்டி மைசூர் பாக்கு அப்படின்றது ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸோட ப்ரைஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். காஜு கத்திரி 1 கிலோ 1100 ரூபாய் வரும். கருப்பட்டி மைசூர் பாக் 1 கிலோ 800 ரூபாய். ஜீ மைசூர் பாக் 1 கிலோ 600 ரூபாய். மோத்தி லட்டு 1 கிலோ 600 ரூபாய். மோத்தி பாக்கு 600 ரூபா. அஜ்மீர் பர்ஃபி இருக்கு இல்லைங்களா, அதுவும் 600 ரூபா தான் வரும். ட்ரை ஃப்ரூட் அல்வா 600 ரூபா கிலோ. சோம்பப்படி 1 கிலோ 600 ரூபாய். ஸ்பெஷல் மாலாடு 1 கிலோ 600 ரூபா. அதிரசம் 1 கிலோ 600 ரூபாய். வீட் அல்வா 1 கிலோ 600 ரூபாய். ஜாங்கிரி 1 கிலோ 500 ரூபாய் வருது. லட்டு 1 கிலோ 500 ரூபாய். மைசூர் பாக் 1 கிலோ 500 ரூபாய். பாதுஷா 1 கிலோ 500 ரூபாய். பாதாம் அல்வா 200 கிராம் 240 ரூபாய் வரும். குலாப் ஜாமுன் 10 பீஸ் 200 ரூபாய். தீபாவளி லேகியம் 100 கிராம் 200 ரூபாய். தேன்கோவில் முறுக்கு இருக்குங்களா 450. காராச்சேவு 450. பட்டர் முறுக்கு, ரிப்பன் பகோடா இது எல்லாமே 450. காரம் எல்லாமே 450 கிலோ. இதே மாதிரி பேக்கெட்ஸ் தருவோம். 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோ பாக்ஸ்லாம் போட்டு இதே மாதிரி. இப்போ நம்ம வந்தோம்னாக்கா, இப்போ உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தோம்னாக்கா என்ன வேணுமோ அதுமாரி நம்ம கேட்குறோமோ அதுமாரி பாக்ஸில் போட்டு. ஆமாங்க சார், கேட்குறது நாங்கள் பாக்ஸ் போட்டு தருவோம். பேக்கிங் இருந்தால் பேக்கிங் பண்ணி தருவோம். நிறையா இருந்தால் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அட்டை பாக்ஸும் போட்டு கொடுத்துருவோம் நிறையா இருந்தாக்கா. இது ஒரு கலரா இருக்கு, இது ஒரு கலரா இருக்கு. என்ன இது வந்து மோத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க. மோத்தி லட்டு, எஸ், கீழ பண்ற மோத்தி லட்டு. இது வந்து ட்ரெடிஷனல் லட்டு. இது நம்ம நார்மலா வீட்டுல செய்யற கல்யாணத்துல போறது லட்டு. ஓகே, இது வந்து 1 கிலோவுக்கு எத்தனை பீசஸ் இருக்குங்க? தோராயமா ஒரு 20 ல இருந்து 25 பீஸ் கிட்ட நிக்கும். ஓகே, அந்த மாதிரி சைஸ். ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி ஈவன் சைஸா தான். ஈவன் சைஸா பண்ணிருக்கீங்க. இது வந்து மோத்தி லட்டு. இது நம்ம ட்ரெடிஷனல் லட்டு. ஓகே, லட்டுல 2 வகை இருக்கு. இல்ல லட்டுல வந்து இந்த திருப்பதி லட்டு மாதிரிலாம் இருக்குமே, அந்த இதெல்லாம் இருக்குங்களா? அது இல்ல, அது நம்ம பண்றோம் ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிட்டோம். ஆர்டர் பேசிஸ். தீபாவளி பலகாரம்னா இந்த 2 தீபாவளி பலகாரம் இது மாதிரி இருக்கு. சரிங்க. லட்டு அடுத்து மைசூர் பாக்குங்களா? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்குல இன்னைக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு. இது என்ன வெரைட்டிங்க? இது வந்து நம்ம ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கு. ஆக்சுவலா இது இந்த கல்யாணத்துல பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மைசூர் பாக்கு. இதுலயே வந்து இன்னும் 2 வகை இருக்கு. கீ மைசூர் பாக்கு பண்றோம், கருப்பட்டி மைசூர் பாக்கும் பண்றோம் நம்ம. இது வந்து கருப்பட்டி மைசூர் பாக்கு. கருப்பட்டி மைசூர் பாக்கு. சோ நார்மலா வந்து நம்ம மைசூர் பாக்கு ஜீனி போட்டு செய்வாங்க. ஆமா, இது கருப்பட்டி வெல்லம் போட்டு நம்ம பண்றது. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. கலரே நல்ல ப்ரௌன், நல்ல எதுமே இது பண்ணா ஆர்கானிக் அந்த வெல்லம் போட்டு யூஸ் பண்றோம். இது எல்லாமே நார்மலா ஒரு 20 பீசஸ் கிலோக்கு வரும். ஓகே, அடுத்து இது ஜாங்கிரிங்களா? மினி ஜாங்கிரி. மினி ஜாங்கிரி. ஓகே, மினி ஜாங்கிரில ஒரே வெரைட்டி தானே? ஒரே வெரைட்டி. சோ ஓகே, ஜாங்கிரி. அடுத்து இது என்னது? இது வந்து அஜ்மீர் கேக்னு சொல்லுவாங்க. அஜ்மீர் கேக். ஆமா, அது கோவால ரெடி பண்றது. இது எவ்வளவு கிலோ? இது என்ன வெரைட்டி? இது வந்து பிஸ்தா பர்ஃபி. பிஸ்தா பர்ஃபி. பிஸ்தா பர்ஃபி. ஓகே.
இது நெய் இது வந்து கீ மைசூர் பாக். நெய் மைசூர் பாக். இது நம்மளோட ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட் அல்வா. ட்ரை ஃப்ரூட் அல்வா. அல்வாவில் என்னென்ன வெரைட்டி இருக்கு? அல்வா வந்து வீட் அல்வா போட்டுருக்கோம், கோதுமை அல்வா, ட்ரை ஃப்ரூட் அல்வா போட்டு தீபாவளி. இது பாதுஷா. இது பாதுஷா. பாதுஷா வந்து இது ஒரே வெரைட்டிங்களா? ஒரே வெரைட்டி தான். கலர் வந்து நமக்கு வேற இது மாதிரி இருக்குமே, வேற கலர் ஒயிட் மாதிரி இருக்குமே, அது என்ன இருக்கு? இல்லை, இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பாதுஷான்றது இதுதான் வரும், இந்த கலர். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து தூத் பேடா, மில்க் பேடா. மில்க் பேடா சோன் பப்படிங்களா? இது சோன் பப்படி. இது என்ன அல்வா? இது வந்து கோதுமை அல்வா. கோதுமை அல்வா, நம்ம நார்மல் கோதுமை. ஆமாம், வீட் அல்வா. இது மனோகரம் உருண்டைன்னு சொல்லுவாங்க. மனோகரம் கூடு, மனோகரம் உருண்டை நம்ம பண்ணுறோம், தீபாவளி பக்ஷனும் பண்ணுறோம். ஓ, இது எப்படி ஸ்வீட்டாக இருக்குமா? ஆமாம், ஸ்வீட். காராச்சவை அப்படியே பொரி உண்டை மாதிரி உருட்டிடுறதா? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக தேன்குழல் மாதிரி, அது உப்பு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வெள்ளை பாக்கில் வச்சு ரெடி பண்ணுவோம். இந்த அதிர்ஷ்டம்ல இது கிலோவுக்கு எத்தனை இருக்கும்? ஒரு அது கிலோ போட்டோம்னா கிலோக்கு 20-25 இருக்கும். 20-25 பீசஸ் இருக்கும் அதிர்ஷ்டம். இது வந்து வெல்லம் தானே அதிர்ஷ்டத்தில், இல்லை ஜீனிங்களா? ஆக்சுவலாக வந்து அதிரசம் வந்து வெல்லமும் இருக்குது, சர்க்கரையும் இருக்கும். நம்ம வந்து வெல்லம் பண்ணுறோம். வெல்லம் பண்ணுறோம். ஓகே. மிக்சர் காரத்தில் மிக்சர் வேறு மிக்சர் பண்ணுறோம். காரா பூந்தி, பட்டர் முறுக்கு, இது வந்து ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடா, நாடான்னு சொல்லுவாங்க. இது தேன்குழல். தேன்குழல். இது பட்டர் முறுக்குன்னு வாங்க. பட்டர் முறுக்கு. இது என்னது சார்? இது நம்மளோட ஸ்பெஷல் தீபாவளி லேகியம். தீபாவளி லேகியம். ஆமாம், தீபாவளி மருந்துன்னு சொல்லுவாங்க இதை. ஓகே ஓகே. நம்ம ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றப்போ அது வந்து வயிறு வந்து டம்முன்னு மந்தி, அந்த மந்தித்தன்மையை வந்து இது குறைக்கும். ஓகே ஓகே. எவ்வளோ வருது தீபாவளி லேகியம்? இது வந்து 100 கிராம் வந்து 200 வரும். 100 கிராம் 200. ஓகே. இப்போ நார்மலாக வந்து நமக்கு ஒரு 100 கிராம் வாங்கினா போதும். தீபாவளி. ஓகே. இது பாதாம் அல்வா. இது பாதாம் அல்வா. ஓகேங்க ஓகேங்க. இது எவ்வளோங்க? 200 கிராம் 240. 100 கிராம் 240 rupees. ஓகே. அல்வாவில் கோதுமை அல்வா, பாதாம் அல்வா, ட்ரை ஃப்ரூட் அல்வா. ட்ரை ஃப்ரூட் அல்வா. இது வந்து குலோப் ஜாமுன். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், 10 பீஸ் வரும், 200 ரூபா வரும் பாக்ஸ். ஓகே. ஒரு பாக்ஸ் வந்து 200 ரூபாய். ஓகே. இப்போ வந்து 20 ரூபாய் கிட்ட வரும். ஆமாம். இது என்னதுங்க? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வந்து மனோகரம் கூடு சார். தேன்குழல் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி செஞ்சுட்டு பாகு எடுத்து இதுக்குள்ள போட்டுருப்பாங்க. பிராமின்ஸ் மேரேஜுக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து கூடு இருக்கு. இப்போ வந்து இரும்புல இருக்குது. இது எடுத்துடுவீங்களா வெளியில? இல்லைங்க சார், இது பேக் பண்ணிட்டு மேரேஜ்க்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறமா இது வெளியே எடுத்து சாப்பிட்றது. சாப்பிட்டுக்கலாம். அப்போ நீங்கள் கொடுக்குறப்ப இதோட தான் கொடுப்பீங்க? இல்லைங்க சார், இது மேலே கவர் போட்டு கிஃப்ட் பேக் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பேக் பண்ணி தான் கொடுப்போம். இல்லை, அதான் அந்த இரும்பு கூடோட தான் போகணும். ஆமாம், இரும்பு கூடோட தான் போகணும். அப்போ அவங்க சாப்பிட போகும்போது தான் அது இருக்கலாம். ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுறோம். ஸோ இது வந்து பேக் பண்ணிவிடுவீங்க, பேப்பரை போட்டு. அது எடுத்துகிட்டு தான் பேக் பண்ணுவாங்க. அப்படியே தான் பேக் பண்ணிட்டு கொடுத்துடுவோம். அவங்க யூஸ் பண்ணிட்டு மேரேஜ்க்கு வச்சுட்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் எடுத்து பிரித்து உள்ளே இருக்கிறத எடுத்து. ஓகேங்க. இது ஸ்வீட். இது ஆமாங்க சார், ஸ்வீட். ஓகே. இது பேர் என்ன சொன்னீங்க? மனோகரம் கூடு. மனோகரம் கூடு இருக்கு, வேர்க்கடலை கூடு, இந்த திருநெல்வேலி முறுக்கு அது அந்த கூடு இருக்கு. அதுக்கப்புறமா இருக்கு முந்திரி கூடு. எல்லாமே இருக்கு. ஸோ என்ன பண்ணது வேணா எடுத்துட்டு வந்துருக்காங்களா? இது வந்து முந்திரி கூடு சார். இதுக்குள்ள முந்திரி தான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ பேக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி மனோகரம் இருக்கு இல்லைங்களா, இதே மாதிரி இது முந்திரி கூடு. முந்திரி போட்டு பேக் பண்ணிட்டு இது மாதிரி தான் அனுப்புவோம் நாங்கள். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ இது வந்து கொடுக்குறது சீர் கோவலப்பு இதில் கொடுக்குறது இல்லை அந்த இது. ஓகே. இது முந்திரி கூடு. இது வந்து எவ்வளோ கிலோ வருங்க? இது கிலோ கணக்கா? அப்படியே கிலோ கணக்கு இல்லைங்க சார், பீஸ் கணக்கு. பீஸ் கணக்கு கிலோ வரும் சார். 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ. புதுசாக இந்த மாதிரி கருப்பட்டி மைசூர் பாக் அப்படின்றத ஒன்று செஞ்சுருக்குறாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கருப்பட்டியோட மைசூர் பாக் வந்து இப்போ கருப்பட்டி மைசூர் பாக் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. இது நிச்சயமாக வந்து
எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னாக்கா கருப்பட்டிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அது வந்து அந்த தனி ஃப்ளேவராகவே இருக்கும். அது இந்த மைசூர் பாக்கில் அது மிக்ஸ் ஆகிருக்கிறது ஏற்கனவே நிறைய அந்த நெய் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதோட கூட அந்த கருப்பட்டி சேர்ந்து இருக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழுத்தமாலாம் இல்லை, நம்ம நெய் மைசூர் பாக் சாப்பிடுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஜீனியோட ஃப்ளேவர் இல்லாமல் கருப்பட்டியோட ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சாக்லேட் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, ஸோ கலரும் அதே மாதிரி இருக்குது. ரெண்டாவது டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட கருப்பட்டி வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த மைசூர் பாக்கோட டேஸ்ட்டு அதனால் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நேரில் வந்து இந்த கமலாம்பாள் கேட்டரிங் சர்வீஸில் ஸ்வீட்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம கொளத்தூர் 18 ஃபீட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த தனிக்காச்சலம் நகர் இருக்குல்ல, ஸோ அந்த தனிக்காச்சலம் நகரில் ஏ பிளாக்கில் 18 ஃபீட் ரோட்டில் அந்த ரோடு லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்த்தா இல்லையா, அங்கே மேக்ஸிமம் வந்து குளத்தூரில் கேட்டாலே வந்து உங்களுக்கு கமலாம்பாள் கேட்டர்ஸ் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் நேராக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மார்னிங் வந்து ஒரு 8 ஓ கிளாக்லேருந்து நைட் ஒரு 9:30 வரைக்கும் நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வேணும்னா பார்த்து வாங்கிக்கலாம்.